இலங்கை கிளிநொச்சி அருகே செப்டிக் டேங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 240 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்போம். விஸ்வநாதன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது இலங்கைக்கு அருகில ராமேஸ்வரம் இருப்பதனால ராமேஸ்வரத்திலிருந்து கஞ்சா, சமையல், மஞ்சள் உள்ளிட்ட கடத்தல் பொருட்கள்லாம் சர்வசாதாரணமாக கடத்தல்காரர் கடத்திக்கொண்டு இலங்கையை கொடுத்து அதற்கு பதிலாக தங்க கட்டிகள் வாங்கிட்டு வருவதும் காலகாலமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது ராமேஸ்வரம் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தி செல்லப்பட்ட அதாவது இலங்கை கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கல்லார் என்ற ஒரு பகுதியில் ஆள்கள் தங்காமல் இருந்த ஒரு வீட்டில் உள்ள செப்டிக் டேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு 240 கிலோ கஞ்சா மறைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியில் உள்ள இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசிய அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள போலீசார் அந்த செப்டிக் டேங்கில் இறங்கி சோதனையிட்ட போது அதுல ஒரு 240 கிலோ கஞ்சா பறிமுதல் செஞ்சாங்க. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மேல் விசாரணை நடைபெற்று வருவது மட்டுமில்லாது அந்த கைவிடப்பட்ட அந்த வீடு யாருக்கு சொந்தமான வீடு என்ன தீவிரமாக விசாரணை நடத்தி வருவாங்க.